Hi guys, welcome to Sisa Tamil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, இந்த மாசமா வந்து எனக்கு சில ப்ராடக்ட்ஸ்ல ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்ட்ஸா ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் வந்து வீடியோ போட போறேன். என்னோட ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணலையே பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எதுக்காக வாங்குறோமோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ், ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பிளம்ல வந்து விட்டமின் சி 15% சீரம். ஸோ இந்த ப்ராடக்ட் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். எதுக்காக நான் வாங்கணும்னா அதுக்கான பெனிஃபிட் நான் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எனக்கு கொடுத்தது. பிளம்லேருந்து விட்டமின் சி 15% சீரம் க்ளோ பூஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப க்ளோ கொடுக்கும். விட்டமின் சி வந்து ரொம்ப நம்மளுக்கு க்ளோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேஸ் டல்லாக இருந்ததுன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் அதிகம் இருந்ததுன்னா, ஈவன் டோன் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த விட்டமின் சி நம்ம போட்டோன்னா அந்த விட்டமின் சி வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ரொம்ப நாளாக விட்டமின் சி சீரம் வாங்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா பிராண்ட்லேயும் கொஞ்சம் அதிகமாக 1000 கிட்ட வரும். 1500 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஒரு நல்ல வந்து விட்டமின் சி சீரமே கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ப்ளம்லேருந்து விட்டமின் சி 15% சீரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து 20 ml. இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து 550 rupees. 10% டிஸ்கவுண்ட் இருந்தது. அப்போ 495 rupeesக்கு எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போ நான் வந்து சின்னதாக வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். விட்டமின் சிக்கு நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குன்னு எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. 500 பட்ஜெட்டில் இருக்கனால ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி கைஸ், சீரியஸாகவே இது வந்து ரொம்ப வந்து சேஞ்சஸ் கொடுத்தது. 2 வீக்ஸ்லேயே நான் வந்து சேஞ்சஸ் பார்த்தேன். இந்த க்ளோனஸ் ஃபேஸில் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ஏஎம்மும் யூஸ் பண்ணலாம், பிஎம்மும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பட் நான் வந்து பிஎம் தான் யூஸ் பண்ணுறேன். நைட் ஸ்கின் கேரில் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நான் விட்டமின் சி போட்டுட்டு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் பாம் போட்டு நைட் தான் யூஸ் பண்ணுறேன். பிஎம்மில் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் நான் எழுந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு க்ளோனஸ் கொடுக்குது ஃபேஸ்க்கு. ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா சின்னது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இல்லை வந்து பெரிய பாட்டிலும் வருது. அது வந்து 700 சம்திங் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் பெருசாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நான் வந்து செகண்ட் பாட்டில் நான் வாங்க போகிறேன். நெக்ஸ்ட் டைம் வாங்கினா நான் பெரிய பாட்டில் தான் வாங்குவோம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இது வந்து பிடிச்சிருச்சு. இது மோஸ்ட்லி முடிய போகுது, 80% முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கினா பெரிய பாட்டில் தான் வாங்குவேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம இது வந்து வாங்கலாம். விட்டமின் சி ரொம்ப தேவை. கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ அது அந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த விட்டமின் சி யூஸ் பண்ணும்போது கூடவே மாய்ஸ்சரைசர் போடுங்க கண்டிப்பாக. இல்லைனா இந்த விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கும். ஸோ அதுக்காக மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும் ஃபேஸ்க்கு. ஆனால் ஃபேஸில் நம்ம நைட் போடும்போது கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்காது. பட் வந்து நம்ம ஃபேஸில் ஒரு லேயர் போட்டுருக்குது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுவோம். ஃபேஸில் ஏதோ ஒரு லேயர் அப்ளை பண்ணிருக்கப்போ நம்ம கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவோம். பட் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் நான் எடுத்திருக்கேன்னா சுகர்லேருந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிக். இது வந்து ஹேக் ஆஃப் ஃபேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டிக் 40 எடுத்திருக்கேன். ஸோ நான் என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 40. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை ஹேண்ட் ப்ராடக்ட் தான். இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 இதோட ப்ரைஸ் வந்து. ஸோ இது வந்து 40 நான் எடுத்திருக்கேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க, ஃபவுண்டேஷன் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சைடு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்கும். சீரியஸ்லி இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வாங்குறதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் இந்த சுகர் ஃபவுண்டேஷன். நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபுல் கவரேஜ் கொடுக்கும் இந்த ஃபவுண்டேஷன். பட் இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப வந்து நல்லா தான் இருக்கும். ப்ரஷ் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப அடர்த்தியாக இருக்காது இந்த ப்ரஷ்ஷு. ஸோ கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக தான் இருக்கும் அந்த ப்ரஷ். இது திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த ப்ரஷ்ஷில். ரொம்ப திக்காக இருக்காது அந்த ப்ரஷ்ஷஸ். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து இதுவும் எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வாங்கினாலே சுகர்லேருந்து தான் வாங்குவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ளம்லேருந்து கேண்டி மெல்ட் லிப் பாம் வந்து என்னோட ஃபேவரட். சீரியஸ்லி கைஸ், இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். இப்போல்லாம் வந்து இதுதான் ஃபேவரட். இது வந்து டெய்லியுமே நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து நிறைய லிப் பாம்ஸ் வாங்கியிருக்கேன். நல்லா தான் இருக்கும் அந்த லிப் பாம்ஸ்லாம். பட் மறந்துடுவேன், அதை போடவே மாட்டேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் எடுத்து போடுவேனே. ஸோ அது லிப் பாம் எப்போ பார்க்குறோன்னா அப்போ எடுத்து போடுவேன். அந்த லிப் பாம்ஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்மளேருந்து இந்த கேண்டி மெல்ட் லிப் பாம் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். சீரியஸாக சொல்கிறேன், இது டெய்லி நான் போடாமல் இருக்கிறதே கிடையாது. மெயினாக பர்டிகுலராக இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 2 வாங்கியிருக்கேன். பப்ளிகாம், ஒன்று வந்து ரெட் வெல்வெட் லவ். இந்த 2 லிப் பாம் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணால் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த லிப் பாம் சீரியஸாகவே நான் டெய்லி போடாமல் தூங்கவே மாட்டேன், அது டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த லிப் பாம். இதில் வந்து ரொம்ப அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அந்த லிப் பாமில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்வீட் கிடைக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம லிப்பில் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்வீட், ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து அது போட்டுக்கிட்டே இருப்பேன், அதை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் இது வரைக்கும் வாங்கின லிப் பாம்லேயே நான் அதிகமாக யூஸ் பண்ணுற லிப் பாம் இது மட்டும் தான். ஸோ அந்த அளவுக்கு ஃபேவரட்டான லிப் பாம் இது. ஸோ உங்களுக்கு என்ன லிப் பாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இது கண்டிப்பாக வாங்கலாம். இது ரொம்ப ஃபேவரட் எனக்கு. இது நெக்ஸ்ட் டைம் லிப் பாம் வாங்கினா கண்டிப்பாக இது தான் வாங்குவேன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி என் ஃபேவரட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் கலர் பார்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன், புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். நான் இது வந்து ஒரு ஆஃபரில் வாங்கினேன், நைக்காவில் ஆஃபரில் வாங்கினேன், 1+1 ஃப்ரீ ஆஃபரில் வாங்கினேன். இந்த லிப்ஸ்டிக் நான் வாங்கும்போது இந்த லிப்ஸ்டிக் பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு. பிராண்ட் எனக்கு தெரியும், பட் இந்த பர்டிகுலர் லிப்ஸ்டிக் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு புல்லட் லிப்ஸ்டிக்னால எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ஆஃபர், நல்ல ஒரு ஆஃபர் இருந்தது. நைக்காவில் வந்து 1+1 ஆஃபர் இருந்தது. ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணும், ஒரு லிப்ஸ்டிக் ஃப்ரீ. ஒரு 300க்குள்ளே 2 லிப்ஸ்டிக் வர மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக இந்த வேரியண்ட்லேயே 2 கலர் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த வேரியண்ட்லேயே 2 கலர் சூஸ் பண்ணேன். ஸோ நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன், சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா இந்த புல்லட் லிப்ஸ்டிக் நம்ம அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பட் அந்த டிண்ட் வந்து நம்ம லிப்ஸில் அப்படியே இருக்கும், ரொம்ப நேரம் இருக்கும். அந்த டிண்ட் வந்து நம்ம லிப்ஸில் வந்து அப்படியே இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது ரெஸ்டாரண்ட் போகும்போது தான் நான் போட்டுட்டு போனோம் லஞ்ச் சாப்பிட. ஸோ அந்த லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நான் வர வரைக்குமே லிப்ஸ்டிக்கோட ஸ்டெயின் அப்படியே லிப்ஸில் இருந்தது. ஸோ லிப்ஸ்டிக் போட்டிருந்த மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பட் வந்து அந்த ஸ்டெயின் வந்து நம்ம லிப்ஸ்லேயே ரொம்ப நேரமாக இருக்குது. நம்ம சாப்பிட்டாலும் எதனா குடித்தாலும் அந்த ஸ்டெயின் வந்து போகல. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். நிறைய லிப்ஸ்டிக் நம்ம போட்டால் நம்ம சாப்பிட்ட உடனே அது போயிடும், அது ஸ்டெயினும் போயிடும், அது ஸ்டெயினே இருக்காது, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்காது, அது போயிடும். ஆனால் இதில் வந்து நல்லா அந்த ஸ்டெயின் இருக்குது. நம்ம லிப்ஸ்டிக் போனாலும் அந்த ஸ்டெயின் இருக்கனால, அந்த லிப்ஸ்டிக் மேலே இல்லைனாலும் அந்த ஸ்டெயின் இருக்கிறதால நம்ம லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் அந்த வகையில் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து 106 நாட்டி கேர்ள், 4.2 கிராம் இருக்குது. இது வந்து கலர் பார்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சுகர்லேருந்து ப்ரைமர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரைமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். ஸோ இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா ஸ்டே ஆகும், நல்லாயிருக்கும். அந்த ஃபார்முலாவே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிப்போம், நல்லா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆக்கும். ஸோ நம்ம மேக்கப் போடுறதுக்கு அந்த ஸ்மூத் பேஸ் நல்லாவே கொடுக்கும் அந்த ப்ரைமர். ஸோ இது வந்து 799 ருபீஸ் இது எம்ஆர்பி. சம்டைம்ஸ் ஆஃபரில் நம்மளுக்கு கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். ஸோ என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரைமர் வந்து சுகர்லேருந்து இந்த ப்ரைமர் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்புறம் நாட் லீஸ்ட் இன்னொரு ப்ரைமர் நான் வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இது வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஆயில் ஃப்ரீ ஃப்ளாரஸ்லெஸ் மேக்கப் பேஸ் ப்ரைமர். இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 325 ருபீஸ். நான் ஆஃபரில் 169 ருபீஸ் நான் வாங்கினேன். இது வந்து 30 கிராம். சீரியஸ்லி கைஸ், இந்த ரேஞ்சில் இந்த ப்ரைமர் இவ்வளோ வேலை பார்க்கும்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் ப்ளூ ஹெவன்லேருந்து. சீரியஸ்லி இந்த ரேட்டுக்கு இவ்வளோ வேலை பார்க்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது, அவ்வளோ நம்ம ஸ்வெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நான் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுது நம்ம ஸ்வெட்டை. எனக்கு ஸ்வெட்டு ஆகிட்டே இருக்கும். நான் மேக்கப் போட்டாலே எனக்கு அந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகும், மாய்ஸ்சரைசர் போட்டாலே எனக்கு அந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணால் அந்த ஸ்வெட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சு. நீங்கள் ஒரு ப்ரைமர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளூ ஹெவன்லேருந்து ப்ரைமர் வாங்கி பாருங்கள். இது நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் வரும். ஸோ அந்த ரேட்டில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக இந்த ப்ரைமர் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ரைமர் நல்லா ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த நல்ல பேஸ் கொடுக்குது ஃபேஸ்க்கு. சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, பர்ஃபெக்ட் பேஸ் கண்டிப்பாக கொடுக்குது. இது ஒரு சிலிக்கான் பேஸ் தான், டியூப்பில் வருது. ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரைமரும் ரொம்ப நல்ல ப்ரைமர். கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகரில் வாங்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினச்சினாப்பா நீங்கள் வந்து ப்ளூ ஹெவனில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து இந்த ஐட்டம்ஸ் வாங்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ வாங்கினா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா, இது நம்ம எதுக்காக வாங்குறோமோ அதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நம்ம மைண்ட்லேயே ஓடிட்டே இருக்கோம் வாங்குற வரைக்கும். ஸோ சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குவோம், பட் வந்து அந்த நம்ம எதுக்காக வாங்குறோமோ ஸோ அதோட யூஸ்ஃபுல்லே கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி
ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப மணி வேஸ்ட் ஆகும். சில ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் இதெல்லாம் ஒன்று. ஸோ நான் எதுக்காக வாங்கணும்னா அதுக்கான யூஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடச்சதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் நான் கண்டிப்பாக நான் வாங்கிட்டே இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.